நவம்பர் மந்தோட முதல் வாரத்தோட முக்கிய தினங்கள பத்தி பார்க்கலாம் வாங்க. நவம் எல்லை போராட்ட தியாகிகள் தினம் மற்றும் உள்ளாட்சி தினம். எப்போன்னா நவம்பர் 1 சரிங்களா? தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1ஆம் தேதி உள்ளாட்சி தினமா கொண்டாடப்படுதுங்க. நம்ம 2022ல வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபை கூட்டம் அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபை கூட்டம் 4 தடவ நடக்கும். ஆனா 2022க்கு அப்புறம் கிராம சபை கூட்டம் வந்து 6 தடவ நடக்குதுங்க ஒரு வருஷத்துல. சரிங்களா? என்னென்னன்னு பாருங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு ஆகஸ்ட் 15, தொழிலாளர் தினம் மே 1, அப்புறம் குடியரசு தினம் ஜனவரி 26, காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. இந்த 4 தடவையாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 நாள் ஆட் பண்ணியிருக்காங்கங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தினம் அதாவது இப்போ நவம்பர் 1. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, உலக தண்ணீர் தினம் எப்போ? மார்ச் 22. மொத்தமா 6 வந்துருச்சா? இப்போ தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, கிராம சபை கூட்டம் வந்து வருடத்திற்கு 6 முறை நடக்குது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உலக நனி சைவ தினம். வேர்ல்டு வேகன் டே. சரிங்களா? இது எதுக்காக அனுசரிக்கப்படுதுன்னா, இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சைவ உணவுகளுக்கு பார்த்தீங்கன்னா, சைவ உணவுகள் நன்மை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் இந்த உலக சைவ தினம் வந்து அனுசரிக்கப்படுது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2. நவம்பர் 2 ஒண்ணே ஒண்ணு தாங்க. இது ரொம்ப முக்கியங்க. ஊடகவியலாளருக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனையின்மையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினம். சரிங்களா? அதாவது இன்டர்நேஷனல் டே டு எண்ட் இம்ப்யூனிட்டி ஃபார் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட். என்னன்னா, இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த பத்திரிகையாளர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு, அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்களை நீதிக்கு கொண்டு செல்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது தான் இந்த ஊடகவியலாளருக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனையின்மை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச தினம். சரிங்களா? இது வந்து நவம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே. நவம்பர் 3 உலக ஜெல்லி மீன் தினம். சரிங்களா? வேர்ல்டு ஜெல்லி ஃபிஷ் டே. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியங்க. உயிர்க்கோள காப்பகத்திற்கான சர்வதேச தினம். இன்டர்நேஷனல் பயோஸ்பியர் ரிசர்ச் டே. அதாவது அது உயிர்க்கோள இருப்புகள். அது என்னன்னா, இந்த நிலப்பரப்பு இருக்குல்ல, நிலப்பரப்பு மற்றும் இந்த கடலோர பகுதி இருக்கு தெரியுங்களா? அந்த கடல் சுற்றுச்சூழல்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்போட ஒருங்கிணைப்பு தான் இந்த உயிர்க்கோள காப்பகம். சரிங்களா? இது வந்து 1971ல யுனெஸ்கோவால வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ரொம்ப முக்கியம். நீங்க ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. இந்தியால வந்து எத்தனை உயிர்க்கோள காப்பகம் இருக்குங்க? 18. சரிங்களா? ஓகே. தமிழ்நாட்டுல தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. முக்கிய தினங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நவம்பர் 5. நவம்பர் 5ல உலக சுனாமி விழிப்புணர்வு டே. அதாவது வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே. எதுக்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னா, இந்த சுனாமி வருதுல்ல, அந்த சுனாமி பற்றிய முன்னெச்சரிக்கை. சரிங்களா? அப்புறம் அந்த சுனாமியோட முக்கியத்துவத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு போறதுக்கு தான், அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துக்கு தான் இந்த அவேர்னஸ் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. இங்க பாருங்களேன், இப்போ இந்த அவேர்னஸ்னால இப்போ இந்த மக்கள் மத்தியில நம்ம அந்த கொண்டு போறோம்ல அந்த விழிப்புணர்வு, அதனால அந்த சுனாமி பாதிப்பு வந்து பெருமளவுல குறையுதாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 6 போர் மற்றும் ஆயுத மோதல்களில் சுரண்டலை தடுப்பதற்கான சர்வதேச நாள். இப்போ போர்னால பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பாதிப்படையுதுங்க? நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதிப்படையுதா? மண்ணரிப்பு ஏற்படுது, நிலநீர் மாசுபடுது. இதனால பார்த்தீங்கன்னா, உடல்ல வந்து நோய்களும் அதிகமாகுது. உடல் வந்து பாதிப்படையுது. இதெல்லாம் தவிர்க்கும் விதமாக, ஒரு அமைதியை ஏற்படுத்தும் விதமாக நம்ம வந்து நவம்பர் 6ஆம் தேதி போர் மற்றும் ஆயுத மோதல்களின் சுரண்டலை தடுப்பதற்கான சர்வதேச தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 7
ரொம்ப முக்கியம். தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு டே. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த புற்றுநோய், இந்த கேன்சர் இருக்குல்ல, இந்த கேன்சரை வந்து தடுக்கிறது, இந்த முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கண்டறிதல், சரியான நேரத்துல வந்து சிகிச்சை அளிக்கிறது, இதுக்கான முக்கியத்துவத்தை வந்து மக்கள் மத்தியில வந்து கொண்டு போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் வந்து கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தை பாதுகாப்பு தினம். சரிங்களா? அதாவது அந்த குழந்தை நல்வாழ்வை வந்து உறுதி செய்வதற்கு, இந்த பிறந்தவனே இந்த ஆரோக்கியமான வளர்ச்சியை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த குழந்தை பாதுகாப்பு தினம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 7ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. முக்கிய நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மொழிவாரி மாநிலம் பார்த்தீங்கன்னா எப்போ உருவாச்சுன்னா நவம்பர் 1 1956ஆம் தேதி உருவாச்சுங்க. சரிங்களா? என்னென்ன தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், பஞ்சாப், ஹரியானா, அந்தமான் நிக்கோபார், சண்டிகர், டெல்லி, லட்சத்தீவு மற்றும் புதுச்சேரி. சரிங்களா? இது வந்து நவம்பர் 1 1956ஆம் தேதி உருவாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் மாகாணம்னு சொல்லுவாங்க. அந்த மெட்ராஸ் மாகாணத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 முக்கிய மாநிலங்கள் சேர்ந்ததான் ஒரு மாகாணம்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிரிஞ்சு வந்தது தான் வந்து நவம்பர் 1 1956. சரிங்களா? இந்த இந்த மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு எப்போ மாத்துறாங்க அப்படின்னா 1967ல நம்ம முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களால் வந்து மாற்றப்பட்டது. சரிங்களா? இப்போ மொழிவாரி மாநிலங்கள் இருக்குல்ல, இந்த மொழிவாரி மாநிலங்கள்ல உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுனா ஒரிசா. சரிங்களா? தற்போது ஒடிசான்னு சொல்லுவோம்ல, அதுதான். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6.27 கோடிங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகே. முக்கிய நிகழ்வுகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காசநோய். சரிங்களா? இந்த காசநோய் ஒழிப்பதற்கான மத்திய அரசு வந்து ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னா 2025. அடுத்த வருஷத்துக்குள்ள இந்தியால பார்த்தீங்கன்னா காசநோயே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் காசநோய் வந்து ஒழிச்சிடணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. ஓகேவா? உலக அளவுல பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த காசநோயை வந்து ஒழிச்சிடணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ இந்தியால இதை பார்த்து 2015லேருந்து 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 17.7% வந்து அந்த காச நோய்க்கு வந்து குறைஞ்சிருக்குங்க. வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா 8.3%. இங்க பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் பாருங்க, 8.3% வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த காச நோய் ஒழிக்கிறதுக்காக 2018ல வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் பேர் என்னன்னா நிக்ஷய் போஷன் யோஜனா. சரிங்களா? இந்த திட்டம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வேற இந்த காச நோயால வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து உறுதிப்படுத்ததாங்க இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க 2018ல. இந்த பாதிப்படைஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கங்க. சரியான ஊட்டச்சத்து, சரியான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யோஜனா, இந்த திட்டம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. வேற ஒண்ணும் இல்லைங்க, காசநோய் மத்திய அரசு எப்போ ஒழிக்கிறதுக்கான திட்டம் பார்த்தீங்கன்னா 2025க்குள்ள, வேர்ல்டு லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2030. சரிங்களா? இது முக்கியம். ஓகே. ஓகே. முக்கிய நிகழ்வுகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம். சரிங்களா? இந்தியால பார்த்தீங்கன்னா 2070க்குள்ள இந்த ஜிடிபியோட இழப்பு வந்து 24.7% இருக்குமாங்க, இந்த பருவநிலை மாற்றத்தால. சரிங்களா? அந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்துல வந்து பார்த்தீங்கன்னா 16.9% வந்து இழப்பு ஏற்படுமா. யார் சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இருக்கிற அந்த ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவர் மசட்சுகு அசககாவா அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காருங்க. சரிங்களா? அந்த 1000 கோடி டாலர் வந்து கடலோர சொத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா சேதமடையுமா, 30 கோடி மக்கள் வந்து வெள்ளத்தால பாதிப்படைவாங்களாங்க இந்தியால. சரிங்களா? பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதாவது என்னன்னா 2070க்குள்ள ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ், இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா 24.7% வந்து இழப்பு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 67வது காமன்வெல்த் பாராளுமன்ற மாநாடு. சரிங்களா? 2024 எங்க நடக்க போகுதுன்னா சிட்னில. எங்க? ஆஸ்திரேலியா. சிட்னி எங்க? ஆஸ்திரேலியால. சரிங்களா? தமிழ்நாட்டு சார்புல வந்து பார்த்தீங்கன்னா இதுல தமிழ்நாடு பேரவைத் தலைவர் மு அப்பாவு அவர்கள் வந்து கலந்துக்க போறாங்க.
ஓகே. நெக்ஸ்ட் இந்த வன்முறைக்கு இலக்காகும் பெண்களுக்கு உதவி மைய எண் கொடுத்துருக்காங்க பாருங்க 180. சரிங்களா? ஓகே. பார்த்துக்கோங்க. முக்கிய நிகழ்வுகள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15வது இந்தியா அமெரிக்கா கூட்டு போர் பயிற்சி பேர் என்னன்னா வஜ்ரபகார். எங்க நடந்துச்சு அப்படின்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ இடாகோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல நடந்துச்சு. சரிங்களா? இது இந்த வருஷத்தோட 2வது கூட்டு பயிற்சிங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இது வந்து 2வது கூட்டு பயிற்சி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான்ல நடந்துச்சு. யூத் அபியாஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடந்துச்சு. 2வது யுஎஸ்ஏ இடாகோ. சரிங்களா? 2024 மொத்தம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கூட்டு பயிற்சி நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ 2023 பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் நடந்திருக்கு. ஓகேவா? உம்ரோயி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் கேத்தன விழா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராயல் கேத்தன விழா வந்து கொண்டாடப்பட்டுச்சுங்க. யாருனாலனா இந்த புத்த மதம் சார்ந்தவங்களா இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து இந்த ராயல் கேத்தன விழா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மாரி சங்கியம் பொங்சா அப்படிங்கிறவரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலந்துருக்காரு. சரிங்களா? ஓகே. ஓகே பார்த்துக்கோங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, ராயல் கேத்தன விழா அப்படிங்கிறது என்னன்னா புத்த மதத்தினருக்காக கொண்டாடப்படுகிற ஒரு விழா தான் ராயல் கேத்தன விழா. அவ்வளோதாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விவேக் தேவராய். யாருங்க இவரு? நம்ம பிரதம அமைச்சரோட பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவேக் தேவராய். இவர் வந்து சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலமாயிருக்காருங்க. இவர் வந்து 2015 பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. 2015லேருந்து 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட உறுப்பினராக இருந்திருக்காரு. 2017 இஎஸ்ஏவோட தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்டில் மதுவிலக்கு கொண்டு வந்து இருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. குஜராத், பீகார், நாகாலாந்து, மிசோரம். இந்த 4 ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு வந்து இருக்குங்க. சரிங்களா? இந்த போதைப்பொருள் தடுப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? 1985. நோட் பண்ணிக்கோங்க. 1985. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் வந்து அந்த தயாரிக்கிறது, கடத்துறது, விற்கிறது இதெல்லாம் வந்து தப்பு. அந்த போதைப்பொருள் தடுப்பு சட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு. எப்போ கொண்டு வந்தாங்க? 1985. சரிங்களா? ஓகே. முக்கிய நிகழ்வுகளை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வடகொரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க. ஐசிபிஎன்னு ஒரு ஏவுகணை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. யாருன்னா வடகொரியா. இது பார்த்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையாங்க. சரிங்களா? ரேடாரா கூட வந்து இது வந்து கண்டுபிடிக்க முடியாதான். இது வந்து திரவ எரிபொருளுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா திட எரிபொருளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? உலகில் வந்து பார்த்தீங்கன்னா மிக வலிமையான ஏவுகணை எதுனா சுவாசங் 90. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஐசிஎம் ஏவுகணை சோதனை யார் நடத்தியிருக்காங்க அப்படின்னா வடகொரியா. இதை வந்து ரேடாராலையும் இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இதுதான் இதோடைய சிறப்பு. ஓகேவா? திரவ எரிபொருளுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா திட எரிபொருளை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. பார்த்துக்கோங்க. முக்கிய நிகழ்வுகள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனலாக்க ஆய்வு மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லே பகுதியில். அதாவது லடாக்ல இருக்கிற ஒரு லே பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த வேற்று கிரகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த வேற்று கிரகங்களில் இருப்பது போன்ற கலன்களை அமைத்து தான் வந்து இங்கே ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதாவது விண்வெளி மற்றும் வேற்று கிரகங்களில் உயிர் வாழ்வதில் இருக்கு சிக்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறியும் நோக்கத்தோட இந்த புதிய அனலாக்க ஆய்வு மையம் வந்து லே பகுதியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்தியாவில் முதல் புதிய அனலாக் ஆய்வு மையம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா லே, அதாவது லடாக்ல இருக்கிற லே பகுதியில். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய ஏற்றுமதியில் வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இந்தியாவோட பங்கு 12.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய்லாம் இருக்குல்ல, அந்த கச்சா எண்ணெய்லாம் இந்த அரேபியா இந்த கண்ட்ரீஸ்ல வந்து கச்சா எண்ணெய்லாம் இந்தியா இறக்குமதி பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்குதுங்க. இங்கே தான் சுத்திகரித்து இந்தியா வந்து ஏற்றுமதி பண்ணுது. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா 12.5% வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது. ஓகேங்களா? இதுதான். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சிங்கப்பூர் 31வது கடல்சாரி இருதரப்பு பயிற்சி நடைபெற்ற இடம் எங்கன்னா விசாகப்பட்டினம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருட சக்தி 2024 ரொம்ப முக்கியங்க. எந்த இரு கண்ட்ரினா இந்தியா மற்றும் இந்தோனேஷியா. ஓகேவா? 9வது கூட்டு சிறப்பு படை போர் பயிற்சி நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா ஜகார்த்தா. எங்க இருக்கு? இந்தோனேஷியாவில் இருக்கு. சரிங்களா? ஓகே. பார்த்துக்கோங்க. கருட சக்தி இந்தியா மற்றும் இந்தோனேஷியா. ஓகே. ஓகே.
முக்கிய நிகழ்வு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆ இப்போ அந்த கேஜி பாலகிருஷ்ணன் இருக்கார்ல இவர் யாருங்க? இவர் வந்து முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இந்த கேஜி பாலகிருஷ்ணன். அவர் தலைமையில வந்து ஒரு ஆய்வு 2022ல ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இந்த மதம் மாறியவர்கள் இருக்காங்கல்ல, ஓகேவா? இந்த மதம் மாறியவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பட்டியலினத்தவர் அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான ஆய்வு தான் இவரோட தலைமையில பண்ணாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 2022 அக்டோபர் மாசத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, 2024 2 வருஷம் அக்டோபர் மந்தோட முடிஞ்சுதுங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலும் 1 வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா 2025 அக்டோபர் மந்த் வரைக்கும் இந்த ஆய்வை வந்து மேற்கொள்ளுவாங்க. சரிங்களா? இதுதான். அதாவது மதம் மாறியவர்களுக்கு பட்டியலினத்தவர் அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான ஆய்வு யார் தலைமை அப்படின்னா, முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான கேஜி பாலகிருஷ்ணன் தலைமை. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, சீக்கியம் மற்றும் புத்த மதம் தவிர வந்து பார்த்தீங்கன்னா, பிற மதங்களுக்கு மாறிய நபர்களுக்கு தான் இந்த பட்டியலினத்தவர் அங்கீகாரம். சரிங்களா? யார் யாருக்கு இல்லை அப்படின்னா, சீக்கியம் மற்றும் புத்தம். இதை தவிர பிற மதங்கள். சரிங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகே. முக்கிய நிகழ்வுகள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முதல் ஆசிய புத்த மத உச்சி மாநாடு எங்க நடக்குதுன்னா, புதுடெல்லியில நடக்குதுங்க. சரி, ஓகேவா? இந்தியா சார்பில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இதுல வந்து பங்கேற்றிருக்காங்க. சரிங்களா? இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஆசியாவை வலுப்படுத்துவதில் புத்த தர்மத்தின் பங்கு. இதனுடைய கருப்பொருள் என்னென்ன அமைப்பு சேர்ந்து நடத்துதுன்னா, ஒன்றிய கலாச்சாரத்துறை மற்றும் சர்வதேச பௌத்த கூட்டமைப்பு. சரிங்களா? இந்த ரெண்டும் தான் இணைந்து இந்த புத்த மத உச்சி மாநாடு புதுடெல்லியில நடத்துறாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரயில்வே துறை இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க சூப்பர் செயலியை வந்து அறிமுகப்படுத்த போறாங்கங்க. சரிங்களா? அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சரக்கு ரயில் போக்குவரத்துக்கு தனியா புக் பண்றோம். அப்புறம் அந்த பேசஞ்சர் பயணிகள் அவங்க தனியா புக் பண்றாங்க. அப்புறம் ரயில்வே சுற்றுலாக்கு தனியா புக் பண்றோம்ல. இப்ப தனித்தனியா புக் பண்ணிட்டு இருக்கோம்ல. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஆப்ல கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அதாவது ரயில்வே அனைத்து சேவைகளையும் ஒரே செயலியில் பயன்படுத்தும் வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஆர்சிடிசி ஒரு சூப்பர் செயலியை அறிமுகப்படுத்த போறாங்க. சரிங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியங்க. உலகில் மிகவும் மாசுபட்ட நகரம் எதுங்க? லாகூர். எங்க? பாகிஸ்தான்ல. நம்ம பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மாசுபட்ட ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம டெல்லி சொல்லுவோம். சரியா? அதாவது உலக அளவில் கேட்டாங்கன்னா லாகூர் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. சரிங்களா? இது ஏக்யூ லெவல் பார்த்தீங்கன்னா 1900க்கு மேலங்க. ஓகேவா? WHO சொல்லியிருக்காங்க 1900க்கு மேல. சரிங்களா? இப்போ சில காற்றோட தரத்தை சொல்றேன். நோட் நோட் பண்ணிக்கோங்க. ஏக்யூஐ லெவல் சொல்றேன் பாருங்க. இப்போ 0லேருந்து 50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காற்றோட தரம் வந்து பார்த்தீங்கன்னா நன்று. ஓகே, சரிங்களா? 51லேருந்து 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்தி. ஓகேவா? 101லேருந்து 200னா பரவாயில்ல. ஓகே. 201லேருந்து 300 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோசம். 301லேருந்து 400 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக மோசம். சரிங்களா? 401லேருந்து 450 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காற்றோட தரம் தீவிரம். சரிங்களா? 450க்கு மேல பார்த்தீங்கன்னா மிக தீவிரம். இதை பாருங்களேன். லாகூர்ல பார்த்தீங்கன்னா 1900 மேல கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்கு இருக்கு. அப்போனா எந்த அளவுக்கு காற்று மாசுபட்டிருக்கும்னு நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. உலக அளவுல காற்று மாசு எங்க அதிகம்னு கேட்டாங்கன்னா லாகூர். இந்தியால பார்த்தீங்கன்னா டெல்லி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வார விழா எப்போனா ரொம்ப முக்கியங்க இது. நவம்பர் 14லேருந்து நவம்பர் 20 வரைக்கும். ஓகேவா? நம்ம ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் நவம்பர் 14 அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? நவம்பர் 14லேருந்து நவம்பர் 20 வரைக்கும் கூட்டுறவு வார விழா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியால அனுசரிக்கப்படுது. சரிங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. முக்கிய நிகழ்வுகள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால பார்த்தீங்கன்னா 4வது தடவை பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய தூதரத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. சரிங்களா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிட்னி, மெல்போர்ன், பெர்த்துங்கிற 3 பிளேஸ்ல இருக்கு. இப்போ 4வதா வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பெயின்லயும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்திய மக்கள் வந்து அந்த பிரிஸ்பெயின்ல வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து பிரிஸ்பெயின்லயும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? யார் ஓப்பன் பண்ணது? நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால சமூக ஊடகங்களை சிறுவர்கள் பயன்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா தடை விதிக்க போறாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து அவங்க வந்து முடிவெடுக்க போறாங்க. சரிங்களா? அதாவது 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஊடகங்கள் வந்து பயன்படுத்த வந்து தடை பண்ண போறாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலயே வந்து மூழ்கி கிடக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்,
ட்விட்டர் இந்த மாதிரி அவங்க வந்து 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் அதெல்லாம் பயன்படுத்த வந்து தடை பண்ண போறாங்க. சரி, இதற்கு வந்து சில அமைப்புகள் வந்து கடும் எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு வராங்க. சரிங்களா? யா, ஓகேவா? அது அவரோட ஆஸ்திரேலிய பிரதமர் பாருங்க, யாரா? அந்தோனி அல்போன்சி. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. முக்கிய நிகழ்வுகள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த பிஎஸ்எல்வி எக்ஸல் ராக்கெட் மூலமா பாத்தீங்கன்னா ப்ரோபோ 3 அப்படிங்கிற ஒரு 2 விண்கலம், சரிங்களா? அந்த ப்ரோபோ 3ங்கிற 2 விண்கலம், 2 விண்கலங்க இந்த ஸ்ரீஹரிகோட்டால இருந்து லான்ச் பண்ண போறாங்க. எதுக்காக அப்படின்னா சூரிய ஒளிவட்டத்தை வந்து ஆய்வு பண்றதுக்கு. சரிங்களா? அந்த சூரியன்ல பாத்தீங்கன்னா கரோனா என்ற பிரகாசமான ஒரு ஒளிவட்ட பகுதியை வந்து ஆய்வு பண்ணத்தான் இந்த ப்ரோபோ 3 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எல்வி எக்ஸல் ராக்கெட் மூலமா லான்ச் பண்ண போறாங்க. சரிங்களா? யார் யார் அப்படின்னா இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் ஐரோப்பிய விஞ்ஞானிகள் இருவரும் இணைந்து தான் இந்த ஒர்க்கை பார்க்கறாங்க. சரிங்களா? ஓகே. புத்தகங்கள் பார்க்கலாம். விட்னஸ், ஓகேவா? இந்த நூலின் ஆசிரியர் என்ன? சாக்ஷி மாலிக் மற்றும் ஜே செல்வராஜ், ஓகேவா? அதாவது இந்திய மல்யுத்த வீராங்கனையோட நினைவு குறிப்பு தான் இந்த விட்னஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுண்டைன் மேமமல் ஆஃப் த வேர்ல்டு, சரிங்களா? இதனுடைய ஆசிரியர் கே ரஞ்சித் சிங். சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன உயிரி ஆர்வலர். சரிங்களா? அதாவது மவுண்டைன் மேமமல், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அந்த மலை பிரதேசங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மலை பிரதேசங்களில் கூடிய பாலூட்டு உயிரினங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த மவுண்டைன் மேமமல் ஆஃப் த வேர்ல்டுங்கிற ஒரு புத்தகம். சரிங்களா? எழுதுனது யாருன்னா கே ரஞ்சித் சிங். யாருன்னா இவரு வன உயிரி ஆர்வலர் தான் இவரு, ஓகேவா? ஓகே. நியமனம் பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஜம்மு காஷ்மீரோட பேரவைத் தலைவரா யாரு நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்துல் ரஹீம். அவர் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சரிவா? ஓகே. ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் யாருங்க? ஒமர் அப்துல்லா, ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தல் உங்களுக்கு தெரியும். இப்போ யாரு ஜெயிச்சிருக்காங்க? 47வது அதிபர் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். என்ன கட்சினா குடியரசு கட்சி. சரிங்களா? இவங்களை ஆப்போசிட்டா எதிர்த்து நின்றவங்கன்னா உங்களுக்கு தெரியும், கமலா ஹாரிஸ், ஓகேவா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சி, ஓகேவா? இவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 50 மாகாணங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிபர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது 280க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வந்து இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. சரிங்களா? இவருடைய மொத்த வாக்கு பார்த்தீங்கன்னா 7.16 கோடி இவருடைய மொத்த வாக்கு. இவரை எதிர்த்து கமலா ஹாரிஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவங்க ஜனநாயக கட்சி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6.67 கோடி வாக்குகள் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாதுகாப்புத்துறை செயலர் ஒருத்தர் நியமனம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ராஜேஷ் குமார் சிங். ரொம்ப முக்கியம், ஓகேவா? பாதுகாப்புத்துறை செயலர், இந்தியாவோட பாதுகாப்புத்துறை செயலர் யாருன்னா ராஜேஷ் குமார் சிங், ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் விருதுகள் பார்க்கலாம். ஓகே. பண்டித் ரவிசங்கர், ஓகேவா? அதாவது இவருக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க, ஆனரரி ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி. ஃபிஜி நாட்டோட ஒரு விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது வாழும் அறக்கட்டளை மூலம் அவர் ஆற்றி வரும் சேவைகளுக்காக உலகளாவிய பணிகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தி ஆர்டர் ஆஃப் த ஃபிஜி அப்படிங்கிற ஒரு கௌரவ விருது கொடுத்துருக்காங்க. ஃபிஜி நாட்டோட இது கௌரவ விருது தான் இவர் வாங்கியிருக்காரு. ஓகேவா? யாரு? பண்டித் ரவிசங்கர் அவர்கள். ஓகே. ஓகே. பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நியூஸ், ஓகேவா? தமிழ்நாட்டு அளவில் என்ன நிகழ்வுகள் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், பார்க்கலாம் வாங்க. முதல்வர் படைப்பகம் எங்கன்னா கொளத்தூர்ல, சென்னை கொளத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2.85 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது நம்மளே மாதிரி இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த கட்டணத்தில் படிக்கும் சூழலை ஏற்படுத்தும். மற்றும் இந்த புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான செலவில் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க முதல்வர் படைப்பகம். சரிங்களா? யார் ஓப்பன் பண்ணதுன்னா நம்மளுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மைய கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எங்கன்னா கோயம்புத்தூர்ல. யார் அடிக்கல் நாட்டுறது அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் தான். சரிங்களா? இது வந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி வந்து இதுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா? 8 தளங்கள் மற்றும் 1.98 லட்சம் சதுரடி பரப்புல. சரிங்களா?
ஓகே, இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டேட் நியூஸ்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரதமரோட வித்யாலட்சுமி திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சரிங்களா? என்ன அந்த வித்யாலட்சுமி திட்டம் அப்படின்னா, இந்த நாட்டுல வந்து தலை சிறந்த அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிலையங்கள்ல அந்த சேர்க்கறாங்கள மாணவர்கள், அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக கல்வி கடன் பெற வழிவகுக்கும் திட்டம் தான் வந்து இந்த வித்யாலட்சுமி திட்டம். சரிங்களா? இதுக்காக வந்து பிணையமோ இந்த உத்தரவாத கையொப்பமோ இன்றி பார்த்தீங்கன்னா வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கடன் வந்து பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நாட்டுல இருக்கிற 860 தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனம் மட்டும். ஓகேவா? ஓகேவா? அந்த ஒண்ணும் இல்லங்க. அந்த வித்யாலட்சுமி திட்டம் அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு பிணையமோ, உத்தரவாத கையொப்பமோ இல்லாம நம்ம வந்து கல்வி கடன் வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுதான். எவ்வளோ 3600 கோடி வந்து இதுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. திட்டங்கள் பார்க்கலாம். பாதுகாப்பான பிரசவம் அறிமுகப்படுத்தினது யாருன்னா நம்ம தமிழ்நாடு அரசு தாங்க. சரிங்களா? அந்த பிக்மிங்கிற ஒரு பதிவு தளத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதிவேற்றம் பண்ணணும். ஓகேவா? அந்த கர்ப்பமான பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதார் நம்பரோ இல்லை ஃபோன் நம்பரோ கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பதிவேற்றம் பண்ணணுங்க. அது மூலியமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா கண்காணிக்கப்படும். சரிங்களா? அதுதான் இந்த அவசரகால மகப்பேறு மற்றும் குழந்தை நல மையம். சரிங்களா? தாய் சேய் நலத்திட்டம்னு பேர். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க. பாதுகாப்பான பிரசவம் அறிமுகப்படுத்தியது யாருன்னா தமிழ்நாடு அரசுங்க. இதுதாங்க முக்கியம். ஓகேவா? ஓகே. திட்டங்கள் திட்டங்கள் நெக்ஸ்ட் என்னன்னா அபயா பிளஸ் திட்டம் எந்த ஸ்டேட் கொண்டு வச்சுன்னா மேற்கு வங்காளம். அதாவது தற்காப்பு கலை பயிற்சி திட்டம் தான் இந்த அபயா பிளஸ் திட்டம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபம் டூ திட்டம். இது எந்த ஸ்டேட்னா ஆந்திர பிரதேசம் கொண்டு வந்தது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இந்த ஏழை குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 இலவச கேஸ் சிலிண்டர் தராங்க ஒரு வருஷத்துல. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 இலவச கேஸ் சிலிண்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. இதுதான் தீபம் டூ திட்டம். கொண்டு வந்த ஸ்டேட் எதுனா ஆந்திர பிரதேசம். அபயா பிளஸ் திட்டம் மேற்கு வங்காளம். சரிங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். சீனியர் ஆடவருக்கான 14வது தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடக்க போகுதுன்னா சென்னையில தான். நம்ம சென்னையில தான் வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி. ஓகேவா? எங்கன்னா கோட்டூர்புரத்தில் நடக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல நடக்குதுங்க. என்னன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், என்ஜிபி மற்றும் செஸ் பேஸ் இந்த 3 அமைப்பும் சேர்ந்து தான் இந்த கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியை வந்து நடத்துறாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விர்த்திமன் சகா ஓய்வு. இவர் யாருன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, முன்னாள் விக்கெட் கீப்பருங்க இவர். டெஸ்ட் மேட்ச்லலாம் விளாண்டுருப்பாரு, பார்த்துருப்பீங்க. விர்த்திமன் சகா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஓய்வை வந்து அறிவிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2036 வந்து ஒலிம்பிக் போட்டியை இந்தியா வந்து நடத்தணும்னு ஒரு விருப்பம் கடிதம் கொடுத்துருக்காருங்க. ஓகேவா? அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, கத்தார், துருக்கி இவங்களாம் இருக்காங்க. அந்த வரிசையில் இந்தியாவும் தன்னுடைய 2036க்கான ஒலிம்பிக் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு அந்த ஒரு விருப்ப கடிதத்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே.